வணக்கம் உங்கள் ராம் யோகா மகிழன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க? ரொம்ப நாள் ஆச்சு இப்படி உட்கார்ந்து பேசி. ஆமா, ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாட்களே ஆகிவிட்டது. நாங்கள் என்ன வீடியோ போடலை அப்படின்ற அளவுக்கு ஒரு இதே போயிடுச்சு. ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்த வீடியோ. லாஸ்ட்டாக நாங்கள் ஸ்கேன் வீடியோ தான் கடைசி. அதுதான் பெரிய ஸ்கேனர். அதுக்கப்புறம் ஸ்கேன் இருக்குன்னா ஆமா, இதுக்கு க்ரோத்திங் ஸ்கேன் அந்த மாதிரி தான் இருக்கு. இதுதான் பெரிய ஸ்கேனர். குழந்தை எப்படி இருக்கு, மூக்கு எப்படி இருக்கு, கை எப்படி இருக்கு, கால் எப்படி, சப்ப மூக்கு அதே மாதிரி தான் பிள்ளைக்கு இருக்கு, சப்ப மூக்கு மாதிரி அப்படின்னு சொல்றா இவ. பட் எனக்கு தெரியல, இவங்க தான் இங்கே உள்ள பார்த்தாங்க. நான் வெளியில கார் பார்க்கிங்ல இருந்தேன். கை எப்படி இருந்துச்சு, கால் எப்படி இருந்துச்சு, அதோட வளர்ச்சி, பிள்ளையோட ஹார்ட் பீட் எல்லாமே இதுல தெளிவா சொல்லிடுவாங்க. இந்த கடைசி இந்த 5வது ஸ்கேனா 5வது மாசம் பெரிய ஸ்கேன் எங்களுக்கு மதுரையில், இங்கேருந்து சிவகங்கையிலேருந்து மதுரையில் எழுதி கொடுத்தாங்க. நாங்கள் அந்த ஸ்கேனை பார்த்தோம். காலையில் ஃபஸ்ட்டு வெள்ளனே இங்கேருந்து கிளம்பி ஃபஸ்ட்டாக போய் டோக்கன் போட்டு ஃபஸ்ட்டாக போய் ஸ்கேன் ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இவங்கெல்லாம் ஸ்கேனு முடிச்சு 12:30 அப்புறம் தான் முடிஞ்சு 2 மணி நேரம் கழிச்சு வாங்க அப்படின்னாங்க. 2 மணி நேரம் கழிச்சு போனால் ஸ்கேன் வந்துச்சு. சொன்னாங்க எல்லாத்தையும் டீட்டெயிலாக பேசி எல்லாத்தையும் கலந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போறீங்க. எங்களுடைய என்னென்ன சொன்னாங்க, நல்லதா கேட்டதா எல்லாத்தையுமே டீடைலா ஸ்கேன்ல மூக்கை காட்டுறான், கையை காட்டுறான், காலை காட்டுறேன்னு இவ தான் என்கிட்ட காமிச்சா. அதே மாதிரி உங்கள்கிட்டையும் காமிச்சிருவோம் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி நாங்கள் எப்படிலாம் இருந்தோம், இந்த ஸ்கேனுக்கெல்லாம் எப்படிலாம் போனோம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால அந்த வீடியோவே நம்ம சேனல் புதுசாக பார்க்குறேன் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம், ஆரம்பிக்கலாங்களா? காலம் கடந்தாலும் நம் காதல் மறையவில்லை, சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்து நிற்கிறோமே. நம்ம இப்போ உங்களுக்கு இதுதான் பேபி. ஆமா, பாத்தீங்கன்னா 5வது மாசம் ஸ்கேன் எனக்கு சொன்னதுல இருந்து எப்படா இந்த ஸ்கேன் எடுத்து நம்மளுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்றது எனக்கு நம்பவே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. எங்களுக்கு என்ன ஒண்ணுன்னா பயம், ஒண்ணு ஏதாவது சொல்லிடுவாங்களோ, குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு இருக்குதோ அப்படிங்கிற பயம் வந்துச்சு. எல்லாத்துக்கும், எல்லா அம்மாக்களுக்குமே அந்த டயத்துல இருக்கிறது தான். நான் இந்த ஸ்கேன் எடுத்தாதான் எனக்கு 5வது மாதம் வளகாப்பே போடணும் அப்படின்ற ஒரு பிளான்ல தான் இருந்தேன். அதே மாதிரி தான் நடக்க போகுது. அதே நாங்கள் கூடிய விரைவில் என்னைக்குன்றதை அப்டேட் பண்ணுறோம் அடுத்த வீடியோவில். என்னைக்கு எப்போ பண்ணுறோம் அதெல்லாம் நாங்கள் அடுத்த வீடியோவில் சொல்கிறோம். இப்போ நான் இந்த ஸ்கேனுக்கு அப்புறம் தான் எல்லா இடத்துக்கும் போகணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு ட்ராவல் பண்ணவே எனக்கு இப்போ ரீசெண்ட் டேஸாக பிடிக்கவே இல்லாதனால எனக்கு உடம்பும் சரியில்லாமல் போகுதா. மதுரைக்கு இந்த ஸ்கேனுக்கு எடுத்துகிட்டு வந்ததுக்கே எனக்கு அவ்வளோ உடம்பு சரியில்லை, பேக் பெயின் ஆகி அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஸ்கேன் எடுக்கிறதுக்கு நான் படாத பாடு பட்டேன். அந்த விஷயத்த சொல்லிடுறேன். ஸ்கேனில் எந்த விஷயம் எங்களுக்கு மைனஸ் சொன்னாங்க, எந்த விஷயம் குட் சொன்னாங்கன்றதை விட எந்த விஷயம் ப்ளஸில் சொன்னாங்கன்னா எல்லாமே நல்லா இருக்குது. எனக்கு இப்போ 21 வீக்ஸ் ஆகுது. அதாச்சும் இந்த ஸ்கேன் எடுக்கும்போது, இந்த ஸ்கேன் எப்போ எடுத்தோம் அப்படின்னா டேட் போடலையோ, டேட்டு 24ஆம் தேதி நான் ஸ்கேன் போட்டிருக்கேன். அப்போ எனக்கு 21 வீக்ஸ் ஆச்சு. அதாவது ஸ்கேன் எடுக்கும்போது 21 வீக்ஸ் ஆச்சு. ஹார்ட் பீட்டு எல்லாமே A to Z எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. எந்த விதமான மைனஸ் சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. நான் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தேன். அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஏன்னா ஒவ்வொன்றையும் உங்கள்கிட்ட எனக்கு சொல்ல முடியல, இருந்தாலுமே ஹார்ட் பீட் பார்த்தீங்க அப்படின்னா 150 கிட்ட இருக்குது. 150 கரெக்டாக 150க்கு ஒரு பாயிண்ட் தான் கம்மியாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 158. இது எனக்கு சாரி, ஒரே நிமிஷம். எல்லாமே ஹார்ட் பீட்டில் இருந்து ஒரு இடத்துலையும் பார்க்கும்போது ஒரு ஹார்ட் பீட் மாறும்ல. அதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஃபீட்டலில் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது 149 இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த இடத்துல பார்க்கும்போது 153 இருந்துச்சு. அதுக்கடுத்து மேஜராக பார்த்தீங்கன்னா 149 BBM போட்டிருக்காங்க ஹார்ட் பீட்டு. மகிக்கு எப்படியோ இருந்துச்சு அப்படின்னா 145 இருந்துச்சு மகிக்கு. இந்த பேபிக்கு கொஞ்சம் கூட இருக்கு, 4 பாயிண்ட் கூட இருக்கு. ஆமா, கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ், ரொம்பலாம் டிஃபரன்ஸ் இல்ல. அதே மாதிரி மகிக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆன்டீரியர் பிரசன்டால இருந்துச்சு. இந்த பேபிக்கு பாத்தீங்கன்னா போஸ்டீரியர் பிரசன்டால இருக்கு. அந்த மாதிரி தான் மகிக்கு லாஸ்ட் ஸ்கேன் வரைய, க்ரோத்திங் ஸ்கேன் வரையவே ஆன்டீரியர்ல தான் இருந்துச்சு மகிக்கு. இந்த பேபிக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா போஸ்டீரியரில் தான் இருக்குது. 2 ஸ்கேன் நான் எடுத்து ஸ்கேனில் இது வரைய. ஓகே, எல்லாமே சூப்பராக இருக்குது. தண்ணி அளவு, பேபியோட மூட், இது எல்லாமே வீட்டில் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஃபேஸு, பிரெயின்,
எல்லாமே எல்லாமே இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நம்மளுக்கு பார்ட்டாக பிரித்து எல்லாமே ஃபிங்கர்ஸ்லாம் என்கிட்ட காமிச்சாங்க. இப்படி இருந்துச்சா? இப்படி தான் கை வச்சுருந்தாங்க. இப்படி எதை கை வச்சு ஒரு ஃபிங்கர் மட்டும் காமிச்சிருக்கான். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மூக்கை காமிச்சாங்க. சப்ப மூக்கு வாய் மூக்கு மண்டையெல்லாம் காமிச்சாங்க. ஆனால் வந்து எனக்கு வந்து அந்த இதில் வந்து ரொம்பவே ஒரு பதட்டமாக பேபிக்கு வந்து ஃபேஸு ஹெட்டு கால் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது, எந்த விதமான இதுவுமே கிடையாது, எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து நான் வந்து அந்த எப்படா இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் நம்ம கைக்கு வரும், நம்ம பேபியை நம்ம வந்து ராமன்ட்ட நான் பார்த்துட்டேன், இருந்தாலும் ராமன்ட்ட காமிக்கணும்ல, அதுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக எனக்கு இருந்துச்சு. படிச்சுக்கோங்க. இது எது கரெக்டாக சொல்லு. இது வந்து ஃபேஸு, இது உங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. இது ஹெட்டு, மேலே ஹெட்டு, ஒவ்வொரு பொசிஷனும் ஒவ்வொன்றும் எடுத்திருக்காங்க. மண்டை, இது வந்து கால் கை. வந்து நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா 2 குழந்தையா எட்டப்பிறவிகளா அப்படின்னு கேட்டீங்க. இல்லை சிங்கிள் பேபி தான். சிங்கிள் பேபி தான். எல்லாத்துக்குமே இது ஒரு டவுட்டாகவே இருக்குது. நான் பொய் சொல்கிறேன் நிறைய பேர் நினைக்கிறாங்க. சிங்கிள் பேபி தான். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த இது அந்த உள்ளே இருக்கும்ல நுரையீரல், அந்த இதெல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாமே வந்து எல்லாமே இந்த இதான் ஃபேஸ்ன்னு நினைக்கிறேன். இருக்கு மூக்கு வாய் ஒவ்வொன்றும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பார்க்க கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப அப்பயே டாக்டர் வந்து எல்லாமே நல்லாதாம்மா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. எனக்கு வந்து இப்படியே தான் கை வச்சுருந்தேன் சாமி கும்பிட்டுக்கிட்டே, இப்படியே மேலே இப்படி கையில் படுத்துக்கிட்டு ஸ்கேன் பார்க்கும்போது ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கும்ல நம்மளுக்கு. யார் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம், ஏதாச்சும் ஒரு நம்மளுக்கு சொல்லிடுவாங்களோ, இல்லை இது கம்மியாக இருக்குது அது கம்மியாக இருக்குன்னு ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு பதட்டமாகவே இருந்துச்சு. அது எல்லாத்துக்குமே இருக்கிறது தான். இதுதான் 5வது மாத ஸ்கேனில் எல்லாமே ஃபேஸு ஹெட்டு ஃபிங்கரு ஹார்ட்டு மூளை, ரொம்ப முக்கியமாக மூளை எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் சொல்லியிருந்தாங்க. எல்லாமே நல்லா தான் இருக்குது. இனிமேல் நம்மளுக்கு ஃபுல்லாமே க்ரோத்திங் ஸ்கேனு அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஹார்ட் பீட் பார்த்தீங்கன்னா 149 இருக்குது, ஆன்டீரியர் ப்ரெசென்டால் இருக்குது. அதுக்கடுத்து வேறு எதுனா உங்களுக்கு தெரியணும்னு எனக்கு இதில் முக்கியமாக உங்களுக்கு எதாவது தெரியணும்னு எனக்கு தெரியல. நான் வந்து பேபி பிறந்ததுக்கப்புறம் இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் வச்சு உங்களுக்கு பேக் சைட் ஆன் பண்ணி டீட்டெயிலாக ஒரு பேபி பிறந்ததுக்கப்புறம் மகிழனோட ஸ்கேனையும் இந்த பேபி ஸ்கேனையும் இதில் எது உண்மை பொய்ன்றதை நம்ம வந்து பேபி பிறந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்படி இருந்தால் இது கேர்ள் பேபி, அப்படி இருந்தால் அது ஆண் பேபின்னு சில கான்ட்ரவர்சியெல்லாம் இருக்குல்ல, அதை வந்து நம்ம வந்து பிரேக் பண்ணி பார்ப்போம். உண்மையாகவே இந்த இது கொஞ்சம் மகிழனோட டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஒருவேளை இது கேர்ள் பேபியாக இருந்துச்சுன்னா ஓகே, சரி ஓகே ஆமாம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இல்லை இது பாய் பேபியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லாமே மெத்து தான் என்ன, ஏன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது, மகிழனோட டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது எல்லாமே. அதனால சொல்கிறேன். மற்றபடி எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. டெலிவரி டேட் நிறைய பேர் கேட்குறீங்க. டெலிவரி டேட் எப்போ வருது உங்களுக்கு, எந்த மாதம் உங்களுக்கு டெலிவரி டேட் வருதுன்னு ராம சொல்லுவார். டெலிவரி டேட் வந்து நான் மாலை போகிற சீசன் கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. கரெக்டா 12 இல்லைன்னா ஒரு ஸ்கேன்லேயே வந்து பேபியோட க்ரோத்தை பார்த்து தான் நம்மளுக்கு வந்து 12 5ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்கு மேலே 6, 7, 8, 9, 10, 11, 15ஆம் தேதிக்குள்ள இந்த டேட்டில் வந்து குழந்தை பிறகு எங்கள் வீட்டில் கார்த்திகை மாதம் பிறந்த 2 பேர் இருக்காங்க. யார் அப்படின்னா உங்கள் ஃபேமிலி, நம்ம ஃபேமிலியில் வேறு யாருமே இல்லை. நம்ம ஃபேமிலியில் வந்து யாருமே கார்த்திகையில் கிடையாது, யாருமே இல்லை. எங்கள் ஃபேமிலியில் இருக்காங்க. யார் தெரியுமா, சங்கரியும் பவியும், பவ்யா 2 பேருமே கார்த்திகை மாதம் பிறந்தவங்க. அப்படியா? அதே இந்த மாதத்தில் பிறக்க, இந்த டேட்டில் பிறக்க சொல்லு, நான் என்னோட பர்த்டே அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா பவ்யாவோட பர்த்டே டேட்டில் பிறந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அவங்க 2 மாதம் கொடுத்து சொல்லியிருக்காங்க. அதனால ஐயப்பனே வந்து பிறக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். நானும் அதான் எதிர்பார்க்கிறேன். பட் பொம்பளை பிள்ளை பிறந்தாலும் நல்லது. பொம்பளை பிள்ளை பிறந்தாலும் அக்செப்ட் தான். அதுக்காக வந்து எனக்கு எங்க வீட்டில் பிறந்த 2 பொண்ணுங்க தான் கார்த்திகையில, அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க ஓகேவா. நான் வந்து இப்ப எல்லா கோயிலையும் வேண்டது என்ன தெரியுமா, எல்லா மனசுல வேண்டது எல்லாமே ராமன் நினைச்சது நடக்கட்டும். நான் என்ன பண்றேன் தெரியுமா, நான் வந்து என் ஒய்ஃப் நினைச்சா அவள் என்ன ஆசைப்படுறாளோ அதுவே நடக்கட்டும் அப்படிதான் நான் வேண்டிட்டு வந்தேன். அதுக்காக நம்ம மாத்தியெல்லாம் நான் வேண்டலை, நானும் அதுதான் வேண்டிட்டு. நான் வந்து மனசுல ஆனால் வந்து நேற்று போய் எங்கள் ஊரில் கோயில் திருவிழாவில் நான் போய் இந்த தேரோட்டத்தில் தேரில் இருக்கும்போதே வந்து அதான் நீயே வந்து பிறந்தாலே சந்தோஷம் தான் எனக்கு அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு தான் இருந்தேன். தேரில் இருக்கும்போது தேருக்கு முன்னாடி நான் நின்றுருந்தேன், பசங்க ஆடிக்கிருந்தாங்க, நான் முன்னாடி நின்றுக்குனேன். அப்போ ஆத்தனால கண்ணுக்கு முன்னாடி நல்லா தெரிஞ்சா. அப்போம்போது நான் என்ன சொன்னேன்னா, அதான் நீயே உன் எல்லையில் வச்சு தான் நான் கல்யாணம் பண்ணேன், உன்னுடைய தயவில் தான் நான் கல்யாணம் நடந்துச்சு எனக்கு.
அதே மாதிரி நீயே வந்து பிறந்துரு அப்படின்னா வேண்டிட்டு வந்திருக்கேன். இனி எது நடந்தாலும் சந்தோஷம் தான். அவன் நினைச்சதே நடக்கட்டும், நான் நினைச்சேன். பட் வந்து அதுக்காக வந்து ஏன் பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு அப்படிலாம் கிடையாது. எங்களுக்கு புள்ளனாலே, எனக்கு புள்ளனாலே பொக்கிஷம் தான். அதனால பிரச்சனை பிள்ளை பிறந்தாலுமே நீங்க எல்லாம் ரிப்பீட்டடா கேட்குறீங்க உங்களுக்கு பையன் இருக்கும். சில பேர்லாம் என்னோட நான் பாருங்க லேடிஸ் பிங்க் கலர். பொம்பளை பிள்ளை பிறந்தாலும் சந்தோஷம் தான், பொம்பளை பிள்ளை எல்லாட்டையும் ஆம்பளை பிள்ளை பிறந்தாலும் சந்தோஷம் தான். ஆரோக்கியமா 2 பேர் இருந்தாலுமே ரொம்ப மன சந்தோஷம். ஏன்னா என்னை பாக்குற எல்லாருமே கேர்ள் பேபி தான் உனக்கு. ஆனா எனக்கு என்ன அப்படி என்ன மகிழனுக்கு வந்து ஃபேஸ் மாறுச்சு, எனக்கு மாறல, இன்ன வரைக்கும் மாறல. பட் ஆனா கொஞ்சம் கருப்பா இருக்கு. வேற ரொம்ப கேர்ள் பேபிக்கு தான் பிளாக் ஆகுமா. என் ஃப்ரெண்டு சொல்றா, அவளுக்கு இப்போ கேர்ள் பேபி பிறந்தது. அவளும் என்னை நான் எப்படி வந்து மகிக்கு இருந்தனோ அவ அப்படியே இருந்தா. நான் உனக்கு பையன் தான் ஃபர்ஸ்ட் பேபி இருக்கலாம், அப்படியே கூட குண்டா இருந்த. பட் இப்போ வந்து எந்த ஒரு சிம்டம்ஸ் எதுவுமே இல்லை. என்ன நடக்குதுன்னு அந்த 12ஆம் மாசம் காட்டி எதுவும் தெரில. ஏன்னா நம்ம மகிக்கு வந்து சாரி நார்மல் டேஸ்ல நான் வந்து இந்த சன்ஸ்கிரீனு, மாய்ஸ்சரைசரு, மற்றபடி இந்த குட்டி குட்டி க்ரீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணனால கொஞ்சம் பிரைட்டாகவே நல்லா க்ளோவாக இருந்தேன். நிறைய க்ரீம்ஸ் அந்த மாதிரி எல்லாம் நிறைய யூஸ் பண்ணேன். இப்போ வந்து ப்ரெக்னன்சி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எந்த விதமான கெமிக்கல்ஸும் நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. அதாவது மாய்ஸ்சரைசரோ சன்ஸ்க்ரீனோ எதுவுமே யூஸ் பண்ணதுனால ஃபேஸ் க்ளோ போயிருக்கலாம். நார்மல் க்ளோ. நான் மாய்ஸ்சரைசர்லாம் ரெகுலராக யூஸ் பண்ணலாம் ப்ரெக்னன்சி டயத்துலையும். எனக்கு ஒரு பயம், அது யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா வீடியோ நிறையா பார்த்துருக்கோம், எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க, ப்ரெக்னன்சி டயத்தில் நேச்சுரலாக இருங்க, அதுவே உங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். கருப்பாக இருந்தாலும் சிவப்பாக இருந்தாலும் கருப்பு ஆனாலுமே அதுவுமே அந்த ப்ரெக்னன்சி டயத்தில் அழகானால எந்த விதமான மாய்ஸ்சரைசர் எதுவுமே போடாதீங்க, எதுவுமே வேணாம் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி நிறைய டாக்டர்ஸ்லாம் சொல்லி நான் பார்த்துருக்கேன். அதுலேருந்தே எனக்கு வந்து ப்ரெக்னன்சி ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு டபுள் கோட் வந்துச்சுல்ல, அப்போவே நான் வந்து எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் நான் போடுறது என்னன்னா லிப்ஸ்டிக்கு, அந்த ஐப்ரோ, இது 2 தான் நான் போடுறது இப்போ கன்சீவ் ஆனதுலேருந்து. அதுக்கிட்ட நான் எந்த விதமான இதுவுமே யூஸ் பண்ணுறதே இல்லை. மாய்ஸ்சரைசரோ சன்ஸ்க்ரீனோ எதுவுமே நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. அதனால கூட என்னோட ஃபேஸில் சேஞ்சஸ் தெரியலாம். ஆனால் வந்து மகிக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு 3 மாதத்துலேருந்தே கண்ணம் கருன்னு ஆயிட்டேன் இல்லையா, கருப்பாகி குண்டாயிட்டேன் கடைசியில். எவ்வளோ 3 மாதத்துக்கு 4 மாதத்துலாம் வெயிட் ஏறிக்கிட்டே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பேபிக்கு நான் அப்படியே தான் இருக்கேன். 1 கிலோ தான் ஏறுறேன். 70 கிலோலேருந்து 71 வந்திருக்கேன், அவ்வளோதான். ரொம்ப டிஃப்ரென்ஸ் எதுவுமே எனக்கு வந்து இந்த பேபிக்கு காமிக்கலை. அதனால வந்து ராம் நினைக்கிறாரு கேர்ள் பேபின்னு. எனக்கு எந்த பேபியாக இருந்தாலும் என் ஃப்ரெண்டு வந்து என்ன மாதிரியே இருந்தா. என் ஃப்ரெண்டு ஒருத்தி இப்போ கேர்ள் பேபி பிறந்திருக்கு. ஆனால் சிம்டம்ஸ் ஃபுல்லாமல் என்னை மாதிரி இப்போ நான் இப்படி இருக்கணும் அந்த சிம்டம்ஸ் ஃபுல்லாக அவளுக்கு இருக்குது. அதை பார்த்துட்டு அவள் வந்து உனக்கு வந்து பாரு பொம்பளை பிள்ளை தான் பிறக்க போகுது அப்படின்னு சொல்கிறேன். அக்காவும் அதே தான் சொல்கிறான், என்னோட சிம்டம்ஸ் தான் உனக்கு இருக்குது, அதனால் உனக்கு பெண் குழந்தை பெட்டு கட்டி வச்சுருக்கோம் எல்லாருமே மாற்றி மாற்றி. அதனால் எந்த குழந்தை பிறந்தாலுமே எங்களுக்கு வந்து ஓகே தான். ஓகே, நம்ம வந்து வேறு டாபிக் போயிட்டோம். இந்த ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இருங்க, ஒரே 2 நிமிஷம் நான் பார்த்துக்க. ஏதாச்சும் உங்களுக்கு இம்பார்ட்டண்டாக தெரியணும், எல்லாமே நல்லா தான் இருக்குது. எதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு எப்படி எனக்கு சொல்கிறது, எனக்கு எது சொல்கிறதுலாம் பேசிக்காக தெரியாது. எல்லாமே நல்லா தான் இருக்குது. 21 வீக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வளர்ச்சி எல்லாமே வந்து நல்லாவே இருக்குது. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் தெரியணும் அப்படின்னா கீழே கொஸ்டின் வீடியோ நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, இதில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரியும்ல, நிறைய பேருக்கு தெரியும். அப்படின்னா வந்து இந்த இதுதான் எனக்கு இருந்துச்சு, எனக்கு வந்து பையன் பிறந்துச்சு, இந்த இது வந்து எனக்கு இருந்துச்சு, அதனால பொண்ணு பிறந்துச்சு, அதை நீங்கள் டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா கொஸ்டின் ஆன்சரில். ஆனால் எனக்கு தெரிஞ்ச இந்த ஹார்ட் பீட்டை வச்சு சொல்ல முடியாது. ஏன்னா 140 கீழே இருக்கவங்களுக்கு கேர்ள் பேபி பிறந்திருக்கு, 140க்கு மேலே 150க்கு மேலே இருந்திருக்கவங்களுக்கு பாய் பேபியும் பிறந்திருக்கு. நிறைய நான் பார்த்துருக்கேன். அதனால வந்து உங்களுக்கு என்ன இருந்துச்சோ அதை எங்களுக்கு சொல்லுங்க, எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நாங்களும் அதை தெரிஞ்சுக்கலாம் என்ன இருக்குன்னு. பட் அது தெரிஞ்சுக்கிறனால எனக்கு ஒன்றும் இல்லை, ஒரு எப்படி சொல்றது, ஒரு எப்படி சொல்றது ஒரு இதுதானே, ஆர்வம் வேற ஒன்றும் இல்லை. எதாவா இருக்கும், எதாவா இருந்தாலும் சந்தோஷம் தான். பட் வந்து இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு டிப்ஸ் நீங்கள் சொல்லுவீங்கல்ல, அதை கொஸ்டின் ஆன்சர் வீடியோவில் சொல்லுங்க. அக்கா எனக்கு இப்படி இருந்துச்சு, அண்ணா இப்படி இருந்துச்சு, உங்களுக்கு அதில் என்ன நம்பர் போட்டிருக்கு, என்ன மாதிரி சதவீதம் இருக்குது அப்படி சொன்னீங்கன்னா எங்களுக்கு அதுலேருந்து நான் கொஞ்சம் சேஞ்சஸ், அது என்னடா அப்படின்னு பார்த்துக்கலாம், எங்களுக்கு தெரிஞ்சுக்கும். கிரேவிங்ஸ் நிறைய பேர் கேட்டீங்க, என்னென்ன ஃபுட்டு உங்களுக்கு சாப்பிடணும் போல இருக்குன்னா இன்னைக்கு எந்த ஃபுட்டுமே சாப்பிடணும் போலயே இல்லை. மகிக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஃபுட்டையும் அடிச்சு முழக்குனேன்.
இப்போ இந்த பேபிக்கு வந்து எனக்கு ஃபுட்டே பிடிக்க மாட்டேங்குது. பழங்களை பார்த்தாலே ஏதோ விரோதியை பார்த்த மாதிரி இருக்கு எனக்கு. இதுவரை நான் பழங்களே தொடலைன்னா வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்ல கொய்யா பழமும் மாம்பழம் மட்டும் தான் சாப்பிடுறான். மாம்பழம் வந்து ஒண்ணு சாப்பிடுவேன் எப்பயாவது. கொய்யா பழமா சாப்பிட பிடிக்கல. அரைக்காயா இருக்குங்களா, அரைக்காயா கொய்யா பழம் நிறைய சாப்பிடுறாங்க. அடுத்து மாதுளம்பழத்தெல்லாம் பார்த்தா என்னோட விரோதி. என்னமோ என்னை பார்த்து அதை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. அதை ஓபன் பண்ணி சாப்பிடணுமா சி அப்படின்னு. அது மாதிரி கடையில உள்ள கடை சாப்பாடும் பிடிக்கல. கடையில தோசையோ இட்லியோ சாம்பாரோ அது எதுவுமே பிடிக்கல. வீட்டுல சம்சாரம் பிடிக்குது. அதுவுமே கொஞ்சம் வெஜிடேரியனே பிடிக்க மாட்டேங்குது. ஆனா நான் சாப்பிடுவேன் நல்லா. இந்த டயத்துல நல்லா சாப்பிடுவேன். வெஜிடேரியன்னா காய்கறி தான் நான் சொல்றேன். காய்கறி நான் சாப்பிட மாட்டேன். நான்வெஜ் சாப்பிடுவேன். எனக்கு இப்போ நான்வெஜ் பிடிச்சிருக்கு எல்லாமே. ஆனா ரொம்ப சாப்பிட முடியல. எனக்கு எந்த கிரேவிங்ஸுமே இல்லை. சில நேரம் ஸ்வீட் கிரேவிங்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் வருது. காரமான கிரேவிங்ஸும் சில நேரம் கொஞ்சம் கொஞ்சம் வருது. எல்லாமே வருது. ஆனா இந்த பழங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. பால் பிடிக்க முடியல. பாலே எனக்கு பார்த்தாலே பொமட்டுது. நார்மலா பால் காய்ச்சி குடிக்கிறது பிடிக்கவே இல்லை எனக்கு. அது என்னன்னே தெரியல. பாலை பார்த்தாலே பிடிக்கவே இல்லை. டீ குடிக்க முடியுது, ஆனால் பால் குடிக்க முடியல. டீலையுமே எனக்கு வந்து டிகாஷன்லாம் கம்மியாக இருக்கும் நார்மல் டேலேயே. அதே மாதிரி இப்போ வரையும் பாலை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. வேற என்ன தோணுது, முட்டை சாப்பிட பிடிக்கல. அவிச்ச முட்டை சாப்பிட எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சாப்பிட்டேன். அது வந்து இப்போ வரை எனக்கு அது கொஞ்சம் சாப்பிட்டதுக்கப்புறம் பிடிக்கவே இல்லை. இதுதான் என்னோட ஃபுட் கிரேவிங்ஸ். வேறு ஏதாச்சும் வந்து என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்த வீடியோ வந்து நாங்கள் வந்து 5th month வந்து பேபி ஷவர் பண்ணலான் இருக்கோம். அது எப்போ என்னைக்கு எப்படி பண்ண போகிறோம் எல்லாமே வந்து அடுத்த வீடியோவில் சொல்லலாமா? ஓகே. இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் எல்லாமே நல்லா இருக்குது. இன்னொரு தடவை கூட காமிக்கிறேன். இதுதான் எங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட். பேபி என்ன பேபின்னு எங்களுக்கு தெரியல. எந்த பேபியா இருந்தாலும் அதை கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. கேர்ள் பேபி வேணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே கேர்ள் பேபி வேணும்னு நினைக்கிற எல்லாமே கேர்ள் பேபி வேணும் கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. பாய் பேபி பிறக்கணும்னு நினைக்கிறவங்க பாய் பேபி வேணும்னு வேண்டிக்கோங்க. இதுதான் நம்மளோட பேபி. பார்த்தாச்சா, குட்டியா இருக்காங்க. வெயிட் எவ்வளோன்றத சொல்லிடலாம், மறந்துட்டேன் பத்தியா. வெயிட் வந்து 396 கிராம் இருக்காங்க. அதாவது 400 கிராமுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்காங்க. 5வது மாசம் தானே, 5வது மாசத்துக்கு கரெக்டான வெயிட்ல இருக்காங்கன்னு தான் சொன்னாங்க. 396 398 எனக்கு கரெக்டா தெரியல. வெயிட் எங்க போட்டிருக்காங்க? நான் பார்த்துட்டேன். ஒரு நிமிஷம், எங்கேயோ போட்டிருந்தாங்களே. இந்த இருக்கு 396 கிராம் இருக்காங்க கரெக்டா. 20 வீக்ஸ் 21 வீக்ஸுக்கு 398 கிராம்ஸ் இருக்காங்க. உங்க பேபி வந்து இந்த 21 வீக்ஸ்ல எத்தனை கிராம் இருந்தாங்கன்னு சொல்லுங்க. மகி பாத்தீங்கன்னா 306 கிராம் இருந்தான். மகி எல்லாமே டிஃப்ரெண்டா தான் இருக்கு. மகி பாத்தீங்கன்னா 306 கிராம் இருந்தா. அதையுமே நான் செக் பண்ணி பார்த்தேன். வந்த உடனே என்னோட அதோட வேலை 5வது ஸ்கேன் ரிப்போர்ட் இங்கே எடுத்துட்டு அவன் விட்டு 5வது மாதம் ஸ்கேன் ரிப்போர்ட்டை எடுத்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு தான் செக் பண்ணி பார்த்தேன். அதில் வந்து மகி வந்து 306 கிராம் இருந்தா அந்த வீக்கில் 21 வீக்ஸில். இந்த பேபிக்கு வந்து 398 இருக்கு. அதாச்சும் 392. ஆமாம் 90 எங்க இருக்கு இதானே? ஆமாம் 392 சாரி, இதை பார்த்துட்டேன். ஓகே, 392 கிராம் இருக்கு. மகி 396 இருந்தா. இதுதான் வந்து பேபியோட வெயிட்டு. இப்போ வந்து இன்னி வந்து பேபியோட வெயிட் டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகும். 6 monthல இருந்து டக்குன்னு பேபியோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், நம்ம சாப்பிட்றத பொறுத்து. ஓகே நம்ம குட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவர் வந்து அவங்களோட குழந்தைய பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஆமா, முதுகெலும்பு எல்லாமே நல்லதாக நம்ம குட்டீஸ் இருக்கு. இப்போ வர எதுவுமே இல்லை. எதுவுமே வந்து கடவுள் புண்ணியத்தில் எதுவுமே நம்மளுக்கு நெகட்டிவாக எதுவுமே சொல்லலை. எல்லாமே ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக தான் இருக்குது. இதே மாதிரி கடைசி வரை இருக்கணும். சுகப்பிரசவமாக என் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி தாயும் செய்யும் நலமாக இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கோங்க. டெலிவரி டேட்டும் சொல்லியாச்சு. வேறு ஏதாச்சும் தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க நம்ம குட்டீஸ், நாங்கள் சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.